அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோவக்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. அதுக்கு பாருங்கள், கோவக்காய்லாம் நல்லா அந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வானம் நல்லா காஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் இந்த காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து வதக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிட்டோங்க. நம்ம அப்புறமா பார்க்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த கோவக்காய்லாம் சேர்த்து வதக்கலாங்க. நல்லா கோவக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம அப்புறமா பார்க்கலாம். கோவக்காய்லாம் நல்லா ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாகவே சேர்த்துக்கணும் உப்பு. ஏன்னா நம்ம ஒரு பொடி சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இது கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சும்மா கொஞ்சமாக ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாங்க. இந்த கோவக்காய்லாம் நல்லா வேகட்டும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றணும். அதெல்லாம் நல்லா சுண்டி கோவக்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த பொடி சொன்னேன் இல்லைங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, மிளகா பொடி தாங்க. இந்த மிளகா பொடி இருந்தால் போட்டுங்க. இல்லைன்னா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வேர்க்கல்லி நல்லா வறுத்து தூள் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கலந்து எல்லாத்தையும் விட்டுருங்க. கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.